வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் கனிஜி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரஸ்ன சப்தம் பத்தி தாங்க பார்க்க போறோம். பிரஸ்ன சப்தம்னா தமிழ்ல கேள்வி வார்த்தைகள், ஆங்கிலத்துல கொஸ்டின் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு 50 பிரஸ்ன சப்தம் பத்தி தாங்க பார்க்க போறோம். அந்த 50 பிரஸ்ன சப்தங்களையும் நானு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3 விதமான லாங்குவேஜ்ல குடுத்துருக்கேன். ஸோ இந்த 50 கொஷின் வேர்ட்ஸ வச்சு நம்ம 50லேருந்து 5000 கொஷின்ஸ் கூட நம்மளால உருவாக்க முடியும். அந்த 50 வேர்ட்ஸ் என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா? என்ன, வாட், கியா, ஏன், ஒய், क्यों, எங்கே, வேர், கஹாं, எங்கே, வேர், கிதர், எதற்காக, ஃபார் வாட், கிஸ்லியே, क्या, क्यों, कहा, किधर, किसलिए, யார், ஹூ, कौन, யாரிடமிருந்து, ஃப்ரம் whom, கிஸ்ஸே, ஒரு ஆணிடமோ அல்லது ஒரு ஆண்பாலையோ யாருடைய, ஹூஸ் அப்படின்ற கேள்வியை கேட்க கிஸ்கா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இதே இது ஒரு பெண்ணிடமோ அல்லது பெண்பாலையோ யாருடைய, ஹூஸ் அப்படின்ற கேள்வியை கேட்க கிஸ்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். பன்மையிலையோ அல்லது மரியாதையா யாருடைய, ஹூஸ் அப்படின்ற கேள்வியை கேட்க கிஸ்கேன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். கோன் யார், கிஸ்ஸே யாரிடமிருந்து, கிஸ்கா யாருடைய, ஆண், கிஸ்கி யாருடைய, பெண், கிஸ்கே யாருடைய, பன்மை. நம்மளுடைய தமிழ் மொழியிலையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் உயிருள்ள ஒரு பொருளுக்கு தாங்க ஆண்பால் பெண்பால்னு பிரிப்போம். ஆனா ஹிந்தி மொழியில அப்படியெல்லாம் இல்லைங்க. உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லாத்துக்குமே ஆண்பால் பெண்பால்னு இருக்குங்க. அது என்னன்றத பின்னாடி வரப்போற வீடியோல நம்ம பார்க்கலாம். யாருக்கு, டு whom, கிசே, எப்போது, வென், கப், எது, எவன், எந்த, விச் ஆர் விச் ஒன், கோன்சா, எது, எவள், எந்த, விச் ஆர் விச் ஒன், கோன்சி, எவை அல்லது எவர், விச், கோன்சே, கிசே யாருக்கு, கப் எப்போது, கோன்சா எது, எவன், எந்த, கோன்சி எது, எவள், எந்த, கோன்சே எவை, எவர். ஒரு ஆணிடமோ அல்லது ஆண்பாலையோ எப்படி, ஹவுன்ற கொஷின் கேட்க கைசான்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஒரு பெண்ணிடமோ அல்லது பெண்பாலையோ எப்படி, ஹவுன்ற கொஷின் கேட்க கைசின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இதே இது பன்மையிலையோ இல்ல மரியாதையா எப்படி, ஹவு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த கைசே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இது ஒரு ஆணிடம் அல்லது ஆண்பாலையோ எவ்வளவு, ஹவு மச் அப்படின்ற கேள்வியை கேட்க இத்தனான்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அதே மாதிரி பெண்ணிடமோ அல்லது பெண்பாலையோ எவ்வளவு, ஹவு மச் அப்படின்ற கொஷின் கேட்க கித்னின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். கைசா எப்படி ஆண், கைசி எப்படி பெண், கைசே எப்படி பன்மை, கித்னா எவ்வளவு ஆண், கித்தினி எவ்வளவு பெண். பன்மையில எவ்வளவு, ஹவு மச் அப்படின்ற கொஷின் கேட்க கித்தனைன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். யாருக்காக, ஃபார் whom, கிஸ்கே லியே, எந்த காரணத்தால், ஃபார் வாட் ரீசன், கிஸ் வஜஹ் சே, எந்த நேரத்தில், அட் வாட் டைம், கிஸ் சமய, எந்த நாளில், ஆன் விச் டே, கிஸ் தின், கித்னே எவ்வளவு பன்மை, கிஸ்கே லியே யாருக்காக, கிஸ் வஜஹ் சே எந்த காரணத்தால், கிஸ் சமய எந்த நேரத்தில், கிஸ் தின் எந்த நாளில், எந்த விதத்தில், இன் விச் வே, கிஸ் தரக் எந்த வகையில், இன் வாட் மேனர், கிஸ் பிரகார், எத்தனை முறை, ஹவு மெனி டைம்ஸ், கித்னி பார், எவ்வளவு நேரம், ஹவு லாங், கித்னி தேர், யாருடன், வித் whom, கிஸ்கே சாத், கிஸ் தரக் எந்த விதத்தில், கிஸ் பிரகார் எந்த வகையில், கித்னி பார் எத்தனை முறை, கித்னி தேர் எவ்வளவு நேரம், கிஸ்கே சாத் யாருடன், யாரிடம், வித் whom, who has, கிஸ்கே பாஸ் யாரை பற்றி, about whom, கிஸ்கே பாரே மே, எந்த இடம், which place, கிஸ் ஜகத்
எந்த நிலையில் இன் விச் கண்டிஷன் கிஸ் ஹாலத் மே எந்த காரணம் ஃபார் வாட் காஸ் கிஸ் காரன் கிஸ்கே பாஸ் யாரிடம் கிஸ்கே பாரே மே யாரை பற்றி கிஸ் ஜஹாக் எந்த இடம் கிஸ் ஹாலத் மே எந்த நிலையில் கிஸ் காரன் எந்த காரணம் எந்த வயதில் அட் வாட் ஏஜ் கிஸ் உம்ர் மே எவ்வளவு விரைவில் ஹவு சூன் கித்னி ஜல்தி எவ்வளவு தூரம் ஹவு ஃபார் கித்னி தூர் எந்த பக்கம் விச் சைடு கிஸ் ஓர் எந்த நாட்டில் இன் விச் கண்ட்ரி கிஸ் தேஸ் மே கிஸ் உம்ர் மே எந்த வயதில் கித்னி ஜல்தி எவ்வளவு விரைவில் கித்னி தூர் எவ்வளவு தூரம் கிஸ் ஓர் எந்த பக்கம் கிஸ் தேஸ் மே எந்த நாட்டில் எந்த நகரில் இன் விச் சிட்டி கிஸ் சஹர் மே எந்த மொழியில் இன் விச் லாங்குவேஜ் கிஸ் பாஷா மே எந்த தலைப்பில் ஆன் விச் டாபிக் கிஸ் விஷய பர் எந்த வேலைக்காக ஃபார் விச் ஒர்க் கிஸ் காம் கே லியே யாரால் பிகாஸ் ஆஃப் ஹோம் கிஸ்கே காரன் கிஸ் சகர் மே எந்த நகரில் கிஸ் பாஷா மே எந்த மொழியில் கிஸ் விஷய பர் எந்த தலைப்பில் கிஸ் காம் கே லியே எந்த வேலைக்காக கிஸ்கே காரன் யாரால் யாருக்கு முன் பிஃபோர் ஹோம் கிஸ்கே பகலே யாருக்கு பின்னர் ஆஃப்டர் ஹோம் கிஸ்கே பாத் எந்த அடிப்படையில் ஆன் வாட் பேசிஸ் கிஸ் ஆதார் பர் எந்த சூழ்நிலையில் இன் விச் சிச்சுவேஷன் கிஸ் ஸ்திதி மே யார் மூலமாக பை ஹூம் கிஸ்கே துவாரா கிஸ்கே பகலே யாருக்கு முன் கிஸ்கே பாத் யாருக்கு பின்னர் கிஸ் ஆதார் பர் எந்த அடிப்படையில் கிஸ் ஸ்திதி மே எந்த சூழ்நிலையில் கிஸ்கே துவாரா யார் மூலமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தன்யவாத்.